படிக்கிறான்டா. ஃபீல் பண்ணாதடா. ஹலோ மைடியா செல்வங்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஒன் ஆட் பிளேயோட கம்ப்ளீட் சம்மரி தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மரிக்கான பிடிஎஃப் மெட்டீரியலை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் அண்ட் கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ டோன்ட் வரி, அதை போய் எடுத்துக்கோங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா வீடியோவை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீடியோ உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஆல் அப்படின்ற பெல் ஐக்கானே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களை வந்து சேரும். ஐ மீன் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும்னு சொல்லலான்ட்டு. ஆல் ரைட், இன்றைக்கி நம்ம ஒரு ஒன் ஆக்ட் ப்ளே பற்றி தான் பார்க்க போகிறோன்னு ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன். இந்த ஒன் ஆக்ட் ப்ளே பற்றி சொல்லணும்னா இதை எழுதிருக்கிறது டென்னசி வில்லியம்ஸ். இந்த ஒன் ஆக்ட் பிளேயோட நேம் என்னன்னா லார்ட் பைரன்ஸ் லவ் லெட்டர். அடடா, லவ் லெட்டரா, லார்ட் பைரனா அப்படின்னு உங்களுக்கு தோணும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. இதில் ஒரு லவ்வும் இல்லை, ஒரு ரொமான்ஸும் இல்லை. சுத்தமாக ஒரு ஏமாத்து வேலை தான், சுத்தமாக ஒரு ஸ்கேண்டல் தான். அதாவது தங்களோட அன்றாட வாழ்விற்காக, அன்றாட பிழைப்பிற்காக ஒரு பாட்டியும் ஒரு பேத்தியும் கூட்டு சேர்ந்து மக்களை ஏமாற்றுகிற ஒரு வேலை தான் இந்த லார்ட் பைரன்ஸ் லவ் லெட்டர். அதாவது அந்த பாட்டிக்கு அவங்க சின்ன வயசாக ஒரு 16 வயசில் இருந்தப்போ லார்ட் பைரன் அவங்கள பார்த்து உடனே இந்த பாட்டி கையிலேருந்து ஒரு ஹேண்ட் கர்ச்சிஃப் கீழே விழுந்து அதை உடனே லார்ட் பைரன் வந்து எடுத்து கொடுக்கும் போது இந்த பாட்டியோட உள்ளங்கையில் லார்ட் பைரனோட ஃபிங்கர் பட்டு அப்போ ஒரு வகையான ஒரு நடுக்கம், ஒரு வெக்கம் வந்து அப்படி அவங்களோட காதல் ஆரம்பித்தப்போ அந்த சமயத்தில் தான் கிரீஸ் நாட்டில் போர் ஆரம்பிச்சது. ஐ மீன் வார். அதனால நம்ம கிரீஸ் நாட்டை காப்பாற்றணும்னு லார்ட் பைரன் அங்கே போனதுனால லார்ட் பைரன் வந்து வார்லே இறந்துட்டாங்க. அப்படி என்னோட காதல் ஆரம்பித்த அன்னைக்கே முடிஞ்சிருச்சு. அந்த சமயத்தில் ரொமான்டிக் மூடில் அவர் எனக்காக எழுதின லவ் லெட்டர் தான் இதுன்னு இந்த கிராண்ட் மதர், நம்மளோட பாட்டி இருக்காங்களே, அவங்க இதை வச்சுக்கிட்டு இப்போதைக்கு அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. அது எப்படி லவ் லெட்டர் வச்சுன்னா, அவங்களோட வீட்டு வாசல்லே ஒரு பெரிய பேனர் இருக்குது, போஸ்டர் இருக்குது, ஒரு ஆடு என்னன்னா லார்ட் பைரன்ஸ் லவ் லெட்டர். அதை பார்த்துட்டு எல்லாரும் பைரனோட லவ் லெட்டரா, என்னது இது அப்படின்னு உள்ளே வராங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆமாம் பைரனை நான் லவ் பண்ணோம், அவங்க எனக்கு அந்த சமயத்தில் எழுதின லவ் லெட்டர் தான் இது, நான் அதை ரீட் பண்ணுறேன், ஆனால் நான் ரீட் பண்ணும்போது நீங்கள் எனக்கு இதுக்கான பேமெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணி மணி மைண்டடாக இவங்க வந்து இவ்வளோ நாள் சம்பாரிச்சிட்டே இருக்காங்க. இதுக்கு கூட்டுக்கலவாணி யாருன்னா இந்த பாட்டியோட பேத்தியும். அந்த பேத்திக்கு ஒரு 40 வயசு. பாட்டினா இந்த பாட்டி எப்படின்னா நடக்க முடியாத ஒரு மோஷன்லெஸ்ஸான ஒரு பாட்டி தான். இந்த வயசுலேயே பாட்டி வந்து இவ்வளோ கிரிமினலாக இருக்காங்க. ஆனால் வயசில் எப்படி இருந்திருப்பாங்க நீங்களே யோசிங்க. ஓகே, இந்த பாட்டின்றல பாட்டியோட பேர் என்னென்னா ஐரன்ஸ் மார்கரெட் டி பாய்டிவெண்ட் அப்படின்னு ஒரு பெரிய பேர் தான். இந்த பேர், இந்த ஊர், இந்த இயர் எல்லாமே பிடிஎஃப் மெட்டீரியலில் இருக்குது. ஸோ நான் டேரெக்டாக ஸ்டோரி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதுக்கான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் அந்த மெட்டீரியலில் இருந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஆல் ரைட். இந்த பேத்தியோட பேர் என்னென்னா அரியாண்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அரியன்னி அப்படின்னு சொல்லலாம். ஆல் ரைட். இங்கே வந்து ஒரு விசிட்டர் வராங்கன்னு சொன்னல, அவங்கள வந்து மேட்ரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேட்ரான், அவங்களோட பேர் என்னென்னா மிஸ்ஸஸ் டட்வில்லர். அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் என்னென்னா வின்ஸ்டன் டட்வில்லர். ஓகே, இவங்க 2 பேரும் தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வீட்டுக்கு வெளியில் இருக்குதுன்னு அதை பார்த்துட்டு ஓடி வந்து காலிங் பெல்லை அடிக்கிறாங்க. காலிங் பெல் அடிச்சோன்னே அது வரைக்கும் பேத்தியும் பாட்டியும் உள்ளே இருந்து என்னடா இந்த மாதத்துக்கு செலவெல்லாம் இருக்குது, யாரும் வரமாட்டான், யாரையும் ஏமாற்ற முடியல, என்னடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டாக காலிங் பெல் சவுண்ட் கேட்டேன். பாட்டிக்கு ஒரே குஷி, ஐயா வந்துட்டான்டா, சிக்கிட்டான்டா சேகர், அந்த மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தான் உட்காந்துருக்காங்க, ஏதோ ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு ஸ்டோரியில் போட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ அவங்க ஒரு பிளாக் சில்க் ட்ரெஸ்ஸை தான் போட்டிருக்காங்கன்றிருக்கு. இந்த பக்கத்துக்கு, அதாவது ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இந்த பேத்தி இருக்காங்களா அரியாண்டி, இவங்களுக்கு வந்து 40 வயசுன்னு சொல்லிட்டேன். இவங்க வந்து அங்கே உட்காந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இருக்குது. அப்படிப்பட்ட இவங்க உடனே காலிங் பெல் சவுண்ட் கேட்டேன், எந்திச்சு போகிறாங்க. அங்கே வந்து வெளியில் இந்த மேட்ரான் இருக்காங்க, அதாவது மிஸ்ஸஸ் டட்வில்லர். அவங்க வந்து நான் இங்கே இந்த கார்னிவல் ஏற்படுதில்ல, அதுக்காக தான் வந்தேன். அதாவது கார்னிவல்னா என்னென்னா அங்கே ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி. அந்த ஃபெஸ்டிவல் பேர் என்னென்னா மார்டி கிராஸ் அப்படின்றாங்க, மார்டி கிராஸ். அந்த ஃபெஸ்டிவலுக்காக தான் வந்தேன். பரேட்லாம் வரும்ல, எல்லா மக்களும் வருவாங்களா, எல்லாரையும் காணும். நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன், பைரன்னு இருந்துச்சு. அதான் ஷாக்கில் வந்துட்டேன். என்ன இது, என்ன சமாச்சாரம் கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லும் போது இவங்க உடனே உள்ளே கூப்பிட்டு நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்றப்போ அந்த மேட்ரான் சொல்கிறாங்க மில்வாங்கி அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தான் நாங்கள் இந்த மார்டி கிராஸ்க்காக வந்தோம் அப்படின்னோடனே சரி உள்ளே வாங்க, எங்கே அவங்க ஹஸ்பண்ட் கேட்டப்போ அவர் வந்து எங்கேயோ இருக்கிறாரு தூரத்தில். அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒரு பேப்பர் கேப் ஒன்று போட்டிருக்காரு, ஒரு மாதிரி லேசியாக இருக்கிறாரு, கொஞ்சம் பார்க்க ஏதோ வேலை இல்லாத பட்டதாரி ஃபீல் வருது அவரை பார்க்கும் போது. பட் இவங்க பாட்டிக்கு வந்து சச்சா அப்பெல்லாம் இருக்காதியா, இவங்க என்னவா இருந்தால் என்ன, இன்றைக்கி இவங்க மண்டே தான் நம்ம அரைக்கணும், அந்த மாதிரி இந்த பாட்டி ஒரு ஃபீலில் இருக்காங்க. சரின்னு 2 பேரையும் உள்ளே வந்து உட்கார வச்சுன்னா அந்த ஹஸ்பண்டுக்கு பாட்டி சொல்கிற ஸ்டோரியிலலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் அவங்க ஒய்ஃப் இருக்காங்களா மேட்ரான், அவங்க மட்டும் எப்படியாச்சும் அந்த பரேடு வர வரைக்கும் இங்கே தான் உட்காரணும், அட்லீஸ்ட் கதையாச்சு கேட்போம், ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த பேத்தியும் ஒரு நல்ல ஒரு பாக்ஸில், என்ன மாதிரி பாக்ஸ்னால் இந்த ராஜா ராணிலாம் அந்த உள்ளுக்குள்ளே அவங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் வைக்க ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி அழகான ஒரு பாக்ஸ் அப்படி எடுத்து அதை அப்படியே மெதுவாக ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ரெட் கலரில் கிளாத் இருக்குது, அதை அப்படியே மெதுவாக விரித்து அதுக்குள்ளே இந்த லவ் லெட்டர் எடுத்து, இது வந்து ஆதி காலத்தில் எங்கள் பாட்டி வந்து கிரீஸ் நாட்டுக்கு சென்ற பொழுது
அப்படின்றாங்க. இவங்க உடனே கிரீஸ் நாட்டுக்கு இல்லைம்மா, நான் போனது ஏத்தென்ஸ் நாட்டில் இருக்கிற ஆக்ரோபோலிஸ் அப்படின்றாங்க. எங்கள் பாட்டி வந்து ஏத்தென்ஸ் போலீஸ்க்கு போகும்போது அங்கே இருக்கிற ஒரு ஏரியாவில் எங்கள் பாட்டி உட்காந்துருக்கிற போது அங்கே லார்ட் பைரன் அப்படியே வராங்க. அது ஒரு நல்ல ஈவினிங் நேரம், நல்ல காற்றடிக்குது, மரங்கள்லாம் அசையுது. அந்த மாதிரி இந்த அம்மா பில்டப் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கு. இவங்க பாட்டி அப்பப்போ இடையில இடையில வந்து, அதாவது லார்ட் பைரன் எப்படி இருப்பாருன்னா, அவர் வந்து சொல்கிறாங்க அவர் கடலில் மூழ்கி செத்துட்டாங்க. அவங்க சாகும் போது அவங்களோட பாக்கெட் ஃபுல்லாக ஜான் கீட்ஸோட வால்யூம்ஸ் ஆஃப் போயம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது உண்மை இல்லை. லார்ட் பைரன் வந்து இந்த மாதிரி கிரீஸை காப்பாற்றணும்னு அந்த வாருக்கு போனப்போ தான் செத்தாங்க அப்படின்னு இந்த பாட்டி அப்பப்போ உள்ளுக்குள்ளே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு. இந்த அம்மா இருக்குல்ல மேட்ரான், அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லுங்கள் நீங்கள் யாருன்னு அந்த மாதிரி அவங்க கதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல வின்ஸ்டன், அவருக்கு இதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. அவருக்கு ஒரே ஆசை பரேட் எப்படா வரும், அதுதான். அவர் அப்படியே இருக்கும் போது அப்போ பரேடோட சவுண்டும் கேட்குது. அவர் உடனே ஓடிட்டார். இந்த அம்மா ஐயோ வீட்டுக்காரர் போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் எந்திச்சு ஓடுது. அப்போ இந்த ஸ்பின்ஸ்டர் இருக்குல்ல அரியாண்டி, அவங்க உடனே அந்த அம்மா பிடிச்சி, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ரீட் பண்ணியிருக்கேன், அட்லீஸ்ட் ஒரு 4னா ஒரு 50 பைசா, அட்லீஸ்ட் ஒரு 10 பைசா அப்படின்ற மாதிரி டாலரில் ஒரு குவார்ட்டராச்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்றாங்க. அதாவது டாலருன்றது இப்போ நம்ம இதில் எப்படி சொல்லணும், இப்போ ஒரு வானுவோம்ல, ஒரு வாயை ஹாஃபாக பிரித்தா எப்படி இந்த 4னா 10 பைசா அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி டாலரை வந்து அட்லீஸ்ட் டாலராக நீங்கள் கொடுக்காம அதில் ஒரு குவார்ட்டராச்சு கொடுத்துட்டு போங்கலாம் அப்படின்றாங்க. அதெல்லாம் நம்ம கேட்கவே இல்லை. பரேடு வந்துருச்சு, மார்டி கிராஸ் போயிட்டுருக்கேன், என்னை விடுங்க நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓடிட்டாங்க. இந்த பாட்டிக்கும் பேத்திக்கும் புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. என்னடா இது, எப்படியாச்சும் வச்சு வித்தரலான்னு பார்த்தா போயிடுச்சு இந்த பொம்பளை, என்னடா பண்ணுறது, சரி லெட்டர் எடுத்து பத்திரமா வை, இன்னொரு இழிச்சவன் வராமல் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 1 ஆக்ட் ப்ளே வந்து முடியுது. இதில் சொல்லப்பட்டிருக்கிற நாடு, அப்புறம் காலங்கள், அப்புறம் அந்த லெட்ரு, இது எல்லாமே இந்த பாட்டியாக ஏற்படுத்தின ஒரு கட்டுக்கதை தான். இந்த பாட்டி கிரீஸுக்கு ஒன்றும் போகவும் இல்லை, ஏத்தென்ஸில் வாக் பண்ணவும் இல்லை, ஆக்ரோபோலிஸ் அப்படின்ற இடத்துல பைரனை பார்க்கவும் இல்லை. லார்ட் பைரனுக்கும் இந்த பாட்டிக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. அந்த லெட்டர்னு சொல்கிறாங்களா, அந்த லெட்ரு வந்து இந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் இருப்பார்ல, அதாவது பாட்டியோட ஹஸ்பண்ட் ஆகிய நம்மளது தாத்தா பாட்டிக்கு எழுதின ஒரு லெட்டர் தான் அந்த லெட்டர். அதை இந்த பாட்டி ரொம்ப தந்திரமாக யோசித்து சம்பாரிச்சிருக்கு. பாட்டிக்கான அறிவை பார்த்தீங்களா? பாட்டி என்னம்மா அறிவாக இருக்குது, அப்படி தான் எனக்கே தோணுச்சு. அண்ட் இதோட பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட். இந்த 1 ஆக்ட்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டோரியில் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பை பாய்.